ஏழைகளின் ஊட்டு என அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் கோடை விழா நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகள். கண்களை கவரும் ஏலகிரியின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைகள் குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இயற்கை எழில் சூழ்ந்த ஏலகிரி மலை அமைந்துள்ளது. விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் ஏலகிரியில் குவியும் சுற்றுலா பயணிகள் படகுகளில் சவாரி செய்வது வழக்கம். ஆனால் படகு இல்லத்தில் தற்போது தண்ணீர் கலப்படமாகி நிறமே மாறி காணப்படுகிறது. மேலும் படகுகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் சவாரிக்காக அதிக நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. நம்பர் 1 இந்த போட்டிங் ஹவுஸ் பார்த்தோம். அதில் லைஃப் ஜாக்கெட்டே நிறைய லைஃப் ஜாக்கெட் சரியே இல்லை, தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி போட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். மிதிக்கிற போட்ஸ் எதுவுமே மெரிச்சா உடனே போக மாட்டேங்குது. நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும். சவாரி செல்பவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ஜாக்கெட்டும் தரமற்ற நிலையிலும், படகின் பெடல் மிகவும் பழுதாகி மோசமான நிலையிலும் உள்ளது. ஏரியை சுற்றி அமைக்கப்பட்ட இரும்பினால் ஆன தடுப்பு வேலிகளும் ஆங்காங்கே சாய்ந்து கிடக்கும் நிலையில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் ஏரியின் விளிம்பிற்கே சென்று மீன்பிடித்து வருகின்றனர். ஏரியை கடப்பதற்கு இருந்த இரும்பு பாலம் சேதம், பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது என திரும்பிய பக்கமெல்லாம் தென்படும் காட்சிகள் காண்போரை விரக்தியடைய வைக்கிறது. போட் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா நடந்து போகிற ஒரு அழகான ரம்மியமான வழி இருக்குது. அதை மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா பிரிட்ஜ் டேமேஜ் ஆகிருக்கு. இது 30 இயர்க்கு மேலே உள்ள பிரிட்ஜுன்றதுனால இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி பொதுமக்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமான வியூவை சுற்றுலாத்துறை ஏற்படுத்தி தரணுன்றது. அதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பொருட்களோட கழிவுகள் அங்கங்கே நாங்கள் பார்க்குறோம். ஈஸியாக மக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை இங்கே எல்லா இடத்துலையுமே மேண்டேட் பண்ணணும், அதாவது கட்டாயப்படுத்தணும். ஸோ தட் பப்ளிக் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி குப்பை கூலங்களை போடும்போது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து ஒரே குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு திடக்கழிவு, உணவு கழிவுன்ட்டு பிரித்து கையாளக்கூடிய ஒரு விழிப்புணர்வை அரசு தொடர்ந்து ஏற்படுத்தணும். இதன் மூலயமா பிளாஸ்டிக்கு குறைக்க முடியும். அதே நேரத்தில் கழிவுகளை கரெக்டாக பிரித்து கையாள முடியும். இது ஒரு பக்கம் உள்ள நிலையில் பயணிகளுக்கு சரியான போக்குவரத்து வசதியே இதுவரை இல்லை. தமிழ்நாடு அரசு ஏலகிரிக்கு மினி பேருந்து சேவையை தொடங்கினால் நெரிசலை குறைக்க முடியும் என்பது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த ரூட் எல்லாமே ரோட்ஸ் சின்னதாக இருக்குது. லைக் சின்ன அதாவது மினி பஸ்ஸஸ் நிறைய இயக்கலாம். ஏன்னா இங்கே ஜோலார்பேட்டையிலேருந்து உங்களுக்கு 18 கிலோமீட்டர் தான் வருது. நிறைய மினி பஸ்ஸஸ் விட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் அதிகமாக விட்டிங்கன்னா உள்ளூருக்கு இருக்க மக்களே இதை கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது தவிர முன்பெல்லாம் ஏலகிரியில் கோடை விழா என ஒன்று நடத்தப்பட்டு வந்தது. ஏலகிரியை சுற்றியுள்ள தனியார் நிறுவனங்கள் பறவைகள் பூங்கா, சிறுவர் சாகச விளையாட்டு அரங்கம், கேளிக்கை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்திட கோடை விழா கோலாகலமாக நடந்து வந்தது. ஆனால் சில வருடங்களாக எந்தவித கொண்டாட்டங்களும் இல்லாமல் ஏலகிரியே சந்தோஷ வறட்சியில் உள்ளது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கு, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ப்ரைவேட்டாக எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீப்பாகவும் இன்னும் நல்லா பண்ணலாம். இப்போ இங்கே சுற்றி பார்க்கும்போது ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரைவேட் எப்பவுமே அதிகமான காஸ்ட் ரெக்கவரி பண்ணுவாங்க பப்ளிக்கிட்ட இருந்து. இதே கவர்மெண்ட்டுன்னு பண்ணும்போது அதோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ போட் ஹவுஸே வெளியில் பார்த்தீங்கன்னா 200-300 இருக்குது, இங்கே 50 rupees இருக்குது. அந்த மாதிரி மற்ற கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் கவர்மெண்ட்டை முன்னெடுத்து பொதுமக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்கன்றது என்னோட எதிர்பார்ப்பு. தமிழக அரசின் சுற்றுலாத்துறை இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து தேவையான வசதிகளை செய்து தருமா? கோடை விழாவை நடத்துமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.